வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பேக்கரி ஸ்டைலில் ஒரு பிரெட் டோஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெருசாக வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரட், ஒரு 2 கேரட் பக்கம் துருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஆயில் போட்டுட்டு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரா சேர்த்திருக்கேன். ஜீரா சேர்த்திட்டு அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியன், பெருசாக இருக்கிற ஒரு ஆனியனை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நீளமாக கட் பண்ண ஆனியன்ஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து பொன்னிறமாக வேகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை வந்து நான் அதில் சேர்த்திட்டு அதையும் நல்லா வேக வைங்க. இப்போ இந்த டொமேட்டோ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை வந்து நம்ம சேர்த்திடலாம். தேவையான சால்ட்டும் சில்லி பவுடரும் சேர்த்துறேன். நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துறேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துறேன். நீங்கள் வேணால் சாட் மசாலாவும் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா வேண்டாம் அப்படின்னா சாட் மசாலாவும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து நல்லா வணக்கி விட்டுறேன். வணக்கிட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வணக்குங்க. அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும் இல்லையா சில்லி பவுடருக்கு. ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு வணக்கிறதுக்கு விடுங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம கேரட்டை வந்து சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம துருவி வச்ச கேரட்டை வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து அந்த ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதையும் வந்து நான் வணக்கி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நம்ம மேல் பக்கத்துக்கு நான் பட்டரை வந்து தடவி வச்சுருக்கேன். இப்போ தடவி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி நல்லா வந்து ஃபில்லிங்ஸை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே வந்து சீஸ் வேணுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைஸ் சீஸ் வந்து வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நல்லா வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸ் போட்டிருந்தீங்கன்னா சைடு வந்து அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.